2 தரப்பினருக்கு மோதல். சீமான் யாரு அப்படின்னு கேட்டல, சீமான் தம்பிகள் யாருன்னு உனக்கு காட்டும். வாங்கோ வேண்டியதை நிறைவேற்றிடலாம். இவங்க எல்லாம் எதுக்கு நிக்கிறாங்க? மேலே விழுகிற புஷ்பத்தை எடுக்கிறதுக்காக நிக்கிறாங்க. உனக்கு ஓட்டு போட்டாலும் கிழக்கு தொகுதியில எத்தனை பேருக்கு உனக்கு தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? பிளாக் டிக்கெட் வித்த பாலாஜின்னு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? மார்க்கெட்ல போய் கந்து வட்டி வசூல் பண்ற பாலாஜி தெரியும். கட்ட பஞ்சாயத்து பண்ற பாலாஜின்னு தெரியும். போலீஸ்காரனை வச்சு இந்த மாதிரி குட்கா மட்கா பான்ராக் விக்கிற பையனுக்கு புரோக்கர் வேலை பார்த்த பாலாஜின்னு தெரியும். நல்லா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேடா நானு. இந்த ரெட்டை கொலை பண்ண குளார போய் கூட உனக்கு என்னடா வேலை? மக்களுடைய பிரச்சனைக்காக எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய தலைவன் அண்ணன் சீமான் என்று ராஜ்மோகன் சொல்றாரு. கொஞ்சம் ராஜ்மோகன்ட்ட ஒரு சொம்புல வாங்கி குடிடா, உனக்கு ஒரு வாட்சிங் போடுறேன். என்னைய மீறி நீ ஒத்த பைசா காசு எவனையாச்சும் வாங்கிடு. பேருக்கு முன்னாடி நான் எங்க அப்பா பேரை போட்டிருக்கேன், பேருக்கு முன்னாடி அடையாளம் இல்லாம நடிகனுடைய பேரை போட்டிருக்கேன். உனக்கெல்லாம் இவ்வளவு நேரம் பேசுறதே வேஸ்ட். இந்த கூட முடிஞ்சிருச்சோ அந்த கூட எடுங்கோ. இது போன்று பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றதை அவர்களுக்கெல்லாம் அரசு பணி வழங்க முடியுமா என்று பதிலுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். பூவுல மங்கையாம் பூங்கொடியாம் போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியாம். இன்னும் பொருள் உதவி கொடுக்கறதை பத்தி நம்ம சொல்லல. தன்னுடைய ரத்தத்தையும் சதையும் அப்படியே பிழிஞ்சி வந்து 24 மணி நேரம் படிக்கிற கல்லூரி மாணவ மாணவிகள் நிறைய பேர் கொட்டி கிடக்குறான். சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் நாம் தமிழர் கட்சி சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் கிளீட்டஸ் 41 பேருக்கு 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவான். அப்ப அரசாங்க வேலை அவ்வளவு மோசமா போச்சா? செருப்பை கழட்டி அடிச்சு கையை ஒடிச்சு அனுப்பிட்டாங்க. இல்ல தெரியுதா? படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்க இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கூட பிறக்காத எங்க அண்ணன் செஞ்சிருக்கான். அன்னைக்கு வழங்கின அந்த அரசு வேலை ரத்தாகிறது. மதிவாணன், இது தாவேகா அரசுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கலையா நீங்க? தற்காலிகமான பின்னடைவு தாங்க, டெம்பரரி செட்பேக் தாங்க. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. நிர்மல்குமார் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாளைக்கே வந்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய போறாங்க. அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லி வை. செஞ்சது தவறு தானே? உங்க கட்சி கூட்டத்துல இறந்தாங்கன்னு தானே நீங்க முன்னுரிமை கொடுத்து முன்னாடி அவங்கள கூப்பிட்டு அரசு வேலை கொடுக்குறீங்கன்னு. மேடம் அங்க போய் ஐயோ அம்மானு சத்தம் கேட்டா ஓடியாந்துருங்க. கட்சி கூட்டம் நடிகரை பார்க்க போன கூட்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்குது தப்புங்க. கட்சி கூட்டம் இல்லாம வேற என்னது? அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். மொழிப்போர் தியாகிகள் காவிரி பிரச்சனைக்காகவும் மேகதாது அணைக்காகவும் போராடி உயிரிழந்திருக்காங்க இல்லையா? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ரெவென்யூ மற்றும் போலீஸ் துறைகளுடைய தோல்வி, அரசாங்கத்தினோட தோல்வியால் உயிரிழந்தார்கள்ங்கிற லாஜிக் படி நீங்க போனீங்கன்னா வெளியே சொல்லி என்கிட்ட ஒண்ணு அப்படி சொல்லாத. இன்னைக்கு நீதிமன்றமே கேக்குது, ஒவ்வொரு பட்டாசாலை விபத்தையும் நீங்க அரசாங்கத்துடைய தோல்வின்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு பெரிய சாலை விபத்தையும் நீங்க அரசாங்கத்துடைய தோல்வின்னு சொல்ல முடியும். ஒருத்த டாஸ்மாக்ல குடிச்சிட்டு போய் வண்டியை மோதி செத்துட்டான்னா அது அரசாங்கத்துடைய தோல்வியா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறப்புக்கும் அரசு பொறுப்பேற்று எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க வேண்டியதானே? அப்படியேவா கேட்டான்? ஆமா, இன்னும் அசிங்கமா கேட்டான். கேட்காத மாதிரி வந்துட்டேன். நீங்க கேட்கறது நியாயம் இல்ல நான் சொல்ல மாட்டேன். நியாயமான ஒரு வாதம் தான், நியாயம் மாதிரிதான் தெரியுது, நியாயமான வாதம் தான். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. ஆனா இத மனிதாபிமான அடிப்படையில பாக்கணுங்க. மனிதாபிமான, நான் சொல்றது மனிதாபிமானமா சார்? அதான் இது ஒன்னா சொல்லாத, 2 காரணமும் சொல்லு, அப்பதான் நம்புவாங்க. நம்ப மாட்டாங்க, நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் கணிச்சிருப்பாங்க, இன்னாவே கணிச்சிருப்பாங்க. பட்டாசாலையில இருந்தவங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம் கிடையாதா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அறிக்கையை சொல்லுங்க. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பா நடந்த அந்த போராட்டத்துல the government is directly liable sir. shooting order given by the government. காவல்துறை துப்பாக்கி எடுத்து சுட்டு இறந்தவங்களுக்கும் ஒரு விபத்துல இறந்தவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட்.
ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இல்ல விபத்தா இது வந்து திட்டமிட்ட சதியான்றது பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. சிபிஐ விசாரிச்சு இது விபத்து இல்ல திட்டமிட்ட சதி, யாரோ 41 பேரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சிபிஐ சொல்லட்டும். வைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். திமுக அரசாங்கத்துல சென்னை ஏர் ஷோல ஒரு 5-6 பேர் இறந்தாங்க. அவங்க குடும்பத்துக்குலாம் நீங்க அரசு வேலை கொடுக்கல. திமுக அரசாங்கத்தை தான் கேட்கணும். ஏன் அவங்க கொடுக்கல? அவங்க கரூர்ல இருந்தது திமுக அரசாங்கம் தானே. கொஞ்சம் வேலை இங்க இப்படி வாய்க்கு ஏதுவா. அவங்களுக்கெல்லாம் கருணை கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் குடும்பம் கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் வேலை வேண்டாம்? பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. அந்த லிஸ்ட்ல இத சேர்க்க முடியாதுன்ற. ஏன் சேர்க்க முடியாது? அந்த லிஸ்ட்ல இத சேர்க்க, அது வந்து ரெகுலர் லிஸ்ட்ங்க அது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். கோர்ட் கிளியரா ஒரு வார்த்தை சொல்லுது சார், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் a வெல்ஃபேர் மெஷர். அரசு வேலை என்பது ஒரு நலத்திட்டம் கிடையாது. ஒண்ணு இல்ல, சும்மா பேசிக்கிறீங்க. அரசாங்கம் முடிவெடுத்திருந்தால் அதை எந்த நீதிமன்றமும் கேள்விக்குள்ள ஆக்க முடியாது. கோர்ட் வந்து சட்டமன்றத்துக்குள்ள தலையிட முடியாது. எதுக்கு மறுபடியும் அடிக்கிறீங்க? தம்பி அவ்வளவு முறப்பா பேசக்கூடாது. நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம். அதுக்கு எதிரான தீர்ப்புகளும் வந்திருக்கு. விதிமீறல்கள் இருந்தால்தான் கோர்ட் சொன்னதை எப்படி நீங்க விதிமீறல்னு சொல்வீங்க? என்ன பாக்குற? துப்புறானேனா தோத்துக்கிட்டே இருக்கீடா. கோர்ட் கேக்குதே சார், இதே கம்பேஷன் கிரவுண்ட்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் சூப்பர் செட் பண்ணி இந்த கரூர் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி முன்னாடி வராங்க? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். இது வந்து ஸ்பெஷல். இது வந்து அரசாங்கத்தின் தவறுகளால் இல்ல இப்படி ஸ்பெஷல் ஏதாவது தனி ரூல்ஸ் இருக்கா அரசாங்கத்துல? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. கவர்மெண்ட் முடிவு பண்றதுதாங்க, அரசாங்கம் தானங்க. அது இந்த அதிகாரத்தை உங்கள் அரசியலுக்காக நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். ஒரு ஏத்துனா பாருங்க, இங்க வந்துருச்சு. மனிதாபிமான அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி மக்கள் மேலே உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கணும்ல சார், கருணை இருக்கணும்ல சார். என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு துபாகூர் அரை குறையமா தொழில கத்துறதுக்கு வண்டி ஓட்டிட்டு படுத்தாத கேக்குது. நீங்க அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு புது கோர்சஸ்ல சேர்றதுக்கு படிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க. செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றே தவிர கையில இருந்து காசு எடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு சுய தொழில் தொடங்குறதுக்கு அவங்கள ஒரு தனி ஒரு தொழில் முனைவரா நீங்க மாத்துங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஏன் அரசு வேலைன்னு கேக்குறேன். நீங்க தானே சொன்னீங்க ஊரா விட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. ஊரா விட்டு நெய் எடுத்து உங்க கட்சிக்காரன் குடும்பத்துக்கு எதுக்கு ஸ்வீட் செய்றீங்க? இந்த பிஞ்ச செருப்பெட்டு உன் பின்மேல வச்சிட்டு நீயே நடந்து போடா போடா. கோர்ட் cannot decide everything. கருணை அடிப்படையில அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேலையும் நீ சொல்றதை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் லூசு இல்ல. விஜய் அவர்களை பார்க்க வந்ததுக்காக விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆரம்பிச்சு சமீபத்துல சாலை விபத்துல இறந்த அந்த விக்னேஷ்ன்ற பையன் வரைக்கும் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் அரசு வேலை இல்ல? 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. அரசு வேலை மட்டும் இல்ல, அந்த மிச்ச 10 பேருக்கு அந்த விக்னேஷ்ன்ற பையன் உட்பட கட்சி ரீதியா கூட நீங்க நிதி கொடுக்கல. செருப்படுத்து பிச்சு கூட பிச்சு. டேய் இந்த கோர்ட்ல உனக்கு ஒரு கேடு, கோர்ட் ஒரு கேடு. அது விவரம்லாம் எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? தெரியும். வேண்டாம் தெரியும். அந்த அப்பா வேதனையோட பேட்டி கொடுத்தாரா இல்லையா? எங்களை யாரும் வந்து பார்க்கல, யாரும் உதவி செய்யலன்னு. இல்ல எனக்கு தெரியாது, நான் பார்க்கல அந்த பேட்டிய. பாடி போட்டு கத்துறது உன் காதுல விழல. விழலையா மாமா? விழாது மாப்ள. ஏன்? ஏன்னா சொல்ற அப்போ ஒரு பக்கம் அது பாக்குறதே இல்ல, இன்னொரு பக்கம் அரசு வேலைன்னா காரணம் கேட்காத அரசியல். அவ்வளவுதான். ஏன்னா அங்கெல்லாம் இடைத்தேர்தல் வரல. அங்கெல்லாம் இடைத்தேர்தல் வந்திருந்தா கொடுத்துருப்பாப்ல. அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லாம் மூக்க வச்சுதான்டா. மதிவாணன், உங்க அரசியல் லாபத்திற்காக நீங்க இதை செஞ்சீங்க. இது வந்து அரசுடைய கொள்கை கிடையாது, அரசியலுக்காக செஞ்சிருக்கீங்க. சத்தம் வரக்கூடாது இல்லையா? சத்தம் ஆமாப்ல உள்ள காட்டி உரிச்சு எடுத்துட்டல்ல. இல்லடா, நீ கத்துன மாதிரில சத்தம் கேட்டுச்சு உள்ள. அடிக்கிற சவுண்ட் மாப்ள. நீ அந்த புள்ளைய போட்டு அடிச்சியா? அடிச்சு உரிச்சு. சரி மாப்ள போமா.
சும்மா